ஜோதி மணி ஓசை நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு தகவல். ஜோதிட ரீதியாக நம்ம எவ்வளோ பலன் பரிகாரங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னடா ஜோசியம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வெறுப்படிக்கிற அளவுக்கெல்லாம் அன்பர்கள் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு முறை நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும். ஜோதிடத்திலும் ஆன்மீகத்திலும் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இது ரெண்டுமே இருந்தால் தான் வேலை செய்யும். ஏன்னா ஒரு ஜோதிட ரீதியாக நம்ம ஒரு வழிபாடு செய்ய வேணும் அப்படின்னா கண்டிப்பாக தெய்வ வழிபாட்டை தான் நம்ம எடுத்துக்கிறணும். அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறணும்? இப்போ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு மாறுதலான விஷயம். ஏன்னா இப்போ நீங்கள் கோச்சாரத்தில் ஒரு ராசி பலன் பார்த்துருப்போம், நட்சத்திர பலன் பார்த்துருப்போம், தினப்பலன் பார்த்துருப்போம். இப்படியெல்லாம் நம்ம குருப்பெயர்ச்சி பலன், சனிப்பெயர்ச்சி பலன் பார்க்குறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு நல்ல விஷயம் நடக்கணும், நமக்கு பிரச்சனை வரக்கூடாது. அப்படி ஒரு வழிமுறையைத்தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்ல வந்த விஷயம் உங்களுக்கு சரியாக புரியும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ஏதேனும் ஒரு 27 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் கண்டிப்பாக பிறப்பாங்க. நான் உதாரணத்துக்கு ஒருத்தர் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். இந்த புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியிலையும் வரும், கடக ராசியிலையும் வரும். அதாவது 1, 2, 3 பாதங்கள் மிதுன ராசியிலும் 4ஆம் பாதம் மட்டும் கடக ராசியிலும் வரும். சரி, நம்ம ராசியை விட்டோம், நட்சத்திரத்தை மட்டும்தான் நம்ம எடுக்க போறோம். நீங்க ஒரு புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய திசைநாதன் குரு பகவான். நான் சொல்ல நீங்க பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு கரெக்டா நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். சரி, இந்த குரு பகவான் நீங்க பிறக்கும் போது 4 வருடம் 2 மாதம் 10 நாள் இருக்காருங்க. இது வருடம், இது மாதம், இது நாள். இதுக்கப்புறம் வரக்கூடிய திசை சனி பகவானுடைய திசை. இந்த சனி பகவான் 19 வருடம் திசையை நடத்துவார். அப்போ இந்த 19 + 4 அப்ப 23 வயசு 2 மாசம் 10 நாள்ங்கிறது ஒரு இளமையான வயசு. இதுக்கு அப்புறம் வரக்கூடிய திசை தான் ஒரு பொறுப்பான ஒரு திசையாக இருக்கும். அப்போ பொறுப்பான திசைனா உங்களுக்கு அதுக்கு வரக்கு அப்புறம் புதன் வருவார். இந்த புதன் திசை உங்களுக்கு 17 வருஷம் இருக்கும். அப்போ நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் திருமண வாழ்க்கை, நீங்க உங்க குடும்பத்துக்கு பொருளாதாரத்தை சேர்க்கக்கூடியது, நல்லது கெட்டது பார்க்கக்கூடிய இடமெல்லாம் இந்த புதனுடைய திசை. உதாரணத்துக்கு இப்ப இது புனர்பூசம்னா நீங்க ஒரு பூசத்துல பிறந்தா அப்படியே மாறும், எல்லாமே மாறும். சரிங்களா? நான் இப்போ ஒரு புனர்பூசத்துக்கு மட்டும் பிறந்தவங்களுக்கு ஒரு விதிவிலக்கு சொல்றேன். இப்ப இந்த திசையில உங்களுக்கு மோசமான நிலைங்க, ரொம்ப சோதனைகள் அதிகமா இருக்கு, கடன் சுமை அதிகமா இருக்கு, நோய்கள் இருக்கு, குடும்பத்துல பிரச்சனை, வாக்குவாதங்கள், பங்காளி பிரச்சனை, இப்படி ஏகப்பட்ட தொல்லைகளை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. எனக்கு அதுல இருந்து நிவர்த்தி வேண்டும், எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வரக்கூடாது, என் வழியில யாரும் குறுக்கிடக்கூடாது, என் வழியில நான் போகும்போது எனக்கு எல்லாமே கிடைக்கணும், எனக்கு சந்தோஷமா இருக்கணும், வியாபாரத்தில் நல்ல விருத்தியாக நல்ல லாபம் இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் குடும்பத்தோடு சந்தோஷமா போகணும் அப்படின்னா நீங்க ராசியை பார்த்தோ இல்லை நட்சத்திரத்தை பார்த்தோ இல்லை கோச்சார பலனை பார்த்தோ பரிகாரம் பண்ண தேவையில்லை. இப்போ சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. இப்போ இதெல்லாம் எடுத்துடுறேன் நான். இப்ப உங்களுக்கு புத பகவான் திசை போகுது. சரிங்களா? நான் சொன்னேன் இல்லையா, புதனுடைய தசா போயிட்டு இருக்கு. இது 17 வருஷம். ஏற்கனவே உங்களுக்கு பிறந்தது நீங்க குருதிசையில 4 வருஷம் போச்சு. குருதிசையில 4 வருஷம் 2 மாசம் 10 நாள் போச்சு. 4 வருஷம் வச்சுக்கிறோம், 4 வருஷம் போச்சு. அதுக்கப்புறம் சனி தேச 19 19 + 23 வயசுக்கு மேல உங்களுக்கு 17 வருஷம் நடக்கக்கூடியவர் யார் அப்படின்னா புத பகவான் வர்றார். இந்த புத பகவான்ல உங்களுக்கு திசைநாதன் உங்களுக்கு யோகத்தை தரணும். அப்படின்னா நீங்க கணக்கிட வேண்டியது என்ன அப்படின்னா இந்த புனர்பூசத்துலதான் முதல் திசை ஆரம்பிச்சிருக்கு. அப்போ பூசங்கிற நட்சத்திரத்துலதான் 2வது திசை ஆரம்பிச்சிருக்கும். சனி வந்திருப்பாரு.
அதுக்கப்புறம் 3வது திசையாக வரக்கூடிய புத பகவானை பார்த்தி அப்படின்னா ஆயில்ய நட்சத்திரத்துல தான் பயணம் செய்வார். அப்போ புனர்பூசம், பூசம், ஆயில்யம், குரு, சனி, புதன், இப்படி நம்ம கணக்கு போட்டுக்கிட்டு இந்த ஆயில்ய நட்சத்திரம் தான் உங்களை இந்த 17 வருஷம் இயக்க போகிறது. அதாவது உதாரணத்துக்கு ஒரு 4 வருஷம் குருதேசியில பிறந்தவர் 19 வருஷம் சனி தேசியம் முடிச்சிட்டாரு. 23 வயசுல ஆரம்பிக்கக்கூடிய புத பகவானுடைய திசை. அப்ப 23 7 எவ்வளவு 30 40 வயசு வரைக்கும் இவருக்கு திசை காலம் நடக்கும். 23 வயசுல இவருக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவர் 40 வயசு வரைக்கும் இந்த திசை நடக்கும். இப்ப 40 வயசு இந்த 17 வருஷத்துல ஒரு யோக பலனை அடையணும், இவருக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா நீங்க ஆயில்ய நட்சத்திரம் மாசத்துல ஒரு முறை ஆயில்ய நட்சத்திரம் வருங்க. இதான முக்கியமான விஷயம். இந்த மாசத்துல வரக்கூடிய ஆயில்ய நட்சத்திரம் எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? தர்மம் செய்யணும், சாப்பாடு கொடுக்கணும், பசியோடு இருக்கிறவங்களுக்கு தேடி அன்னம் கொடுக்கணும். கோவில் வழிபாட்டுக்கு நீங்க இருக்கீங்க அப்படின்னா அந்த கோவில்கள்ல சில கோவில்கள் விளக்கு கூட என்னைக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஆலயங்களா கோவில்களா ஊர்ல ஒரு சின்ன கோவில் கூட இருக்கும். அது தீபம் ஏற்றுறது கூட எண்ணெய் இல்லாத நிலைமையில இருக்கக்கூடிய அப்படி ஒரு இடத்த பார்த்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஆலயமாக இருக்கட்டும், அப்படி எண்ணெய் வாங்கி கொடுங்க அந்த கோவிலுக்கு. அந்த கோவில்ல வெளிச்சம் எரியட்டும். நீங்க கொடுக்கக்கூடிய எண்ணெயில அங்கே தீபம் ஒளி எரியும். அங்க அந்த கோவிலே பிரகாசமா உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். இப்படி இந்த தர்மத்தை செய்து வந்தால் நீங்க மற்றபடி போய் அங்கே போய் அந்த பூஜை இந்த பூஜை எதுவுமே தேவையில்லைங்க. உங்களை இயக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம். ஏன்னா புத பகவான் திசை, புத பகவான் ஆயில்யத்துல போயிட்டு இருக்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஆயில்ய நட்சத்திரத்தை தான் நீங்க பிடிச்சுக்கிறோம், அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும். இப்ப கல் போடுறாங்களே ராசி கல் மோதிர கல்னா குரு வந்துட்டாருங்க புஷ்பராகம். உங்களுக்கு இப்ப ஆயில்யம் போயிட்டு இருக்கு. இந்த ஆயில்ய நட்சத்திரம் எங்க இருக்கும்? கடகராசியில தான் இருக்கும். இந்த ஆயில்ய நட்சத்திரத்திலும் ஒவ்வொரு திசை புத்திநாதன் வரும்போதும் ஆயில்யம், மகம், பூரம் இப்படிதான் பிரிஞ்சு வரும். நம்ம அதையும் உங்க ஜாதகத்தை வச்சு துல்லிதமா பார்த்தோம் அப்படின்னா இன்னும் அதிகமான பலன், யோக பலனை நீங்க அடையலாம். எளிமையான ஒரு வழிமுறை தான் இது. நம்ம ரொம்பலாம் போட்டு அங்கெங்க கோவில்லாம் அலையணும் தேவையில்லை. இந்த எளிமையான முறைய கொஞ்சம் நீங்க துல்லிதமா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஜோசியர்கிட்ட போங்க, உங்க ஜாதகத்தை கொண்டு போங்க. ஐயா எனக்கு இப்ப என்ன திசை நடக்குது, என்ன நட்சத்திரத்துல திசை போயிட்டு இருக்குன்னு கேளுங்க. உடனே பார்ப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இதை நம்ம விட்டுருவோம். இதை நம்ம எடுத்துடலாம், ஃபுல்லாவே எடுத்தாச்சு. இதை நம்ம இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் போய் ஒரு ஜோசியர்கிட்ட போய் எனக்கு என்ன திசை எந்த நட்சத்திரத்துல போயிட்டு இருக்குன்னு பாருங்க சாமி சொன்னா, இப்ப நீங்க ஒருத்தர் சதயத்துல வச்சுக்கிறோம், சதய நட்சத்திரத்துல பிறந்தவர். இப்போ ஒருத்தர் அவருக்கு ஒரு 40 வயசுக்கு மேல அவருக்கு யோக பலன் இல்லை, பிரச்சனை அதிகமா இருக்கு. அப்ப சதய நட்சத்திரம் உங்களுக்கு ராகுடைய நட்சத்திரம் 18 வருஷம் அந்த கெர்ப்பசல் போக நீங்க ஒரு 10 வருஷம் அதுல இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன். 10 வருஷம் ஒரு 10 மாசம் 10 நாள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ராகுவுடைய முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு குரு பகவானுடைய தசை நடக்கும். இந்த குரு பகவான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதை கணக்கு போட்டுக்கிற வேண்டியதான். குரு பகவான் ஒரு 16 வருஷம். குரு பகவானுக்கு அப்புறம் சனி பகவான் வருவார். சனி பகவான் ஒரு 19 வருஷம். ஏற்கனவே இங்க 10 20 30 39, அப்ப 45 வயசுக்கு மேலதான் இந்த திசை வரும். இருந்தாலும் இந்த சனி திசை ஆரம்பிக்கும் போதே முடிய போற நேரத்துல உங்களுக்கு அப்ப இதை நீங்க பாத்துக்கிட்டு 40 வயசுக்கு மேல கணக்குல உங்களுக்கு ஒரு போராட்டம் இருக்கு அப்படின்னா இப்போ உங்களுக்கு என்ன திசை, இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு 10 வருஷம் இருக்கு, 11 30 39 40 45 வயசு. டோட்டலா 45 வயசுக்கு மேல யாரு வர்றா அப்படின்னா சனிக்கு அப்புறம் புதன் தான் வருவாரு. சரிங்களா? இப்ப உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கிறோங்க, 10 10 20 26 வயசுக்கு மேல ஒருத்தருக்கு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த சனி திசை நான் சொன்ன இங்க திசை கர்ப்பத்தில் அந்த நீங்க பிறக்கும் போது இருப்பு திசையை வச்சுதான் நம்ம வரக்கூடிய திசைகள் எந்த வருஷத்துல முடியுது எந்த வயசுல முடியுதுங்கிறத நீங்க பார்க்க முடியும்.
இப்படி பார்த்து கொண்டு நீங்க ஒரு குழப்பமா இருந்துச்சுன்னா உங்க ஜோசியத்தை போயிட்டு, ஐயா எனக்கு என்ன திசை நடக்குது, பிரச்சனை அதிகமா இருக்காங்க, கண்டிப்பா தீர்வு கிடைக்கும், மாற்றமே இல்லை, முயற்சி பண்ணி பாருங்க. நீங்க போயிட்டு ஐயா எனக்கு என்ன திசை நடக்குது, என்ன நட்சத்திரத்துல திசை போயிட்டு இருக்கு, இதான் அழகா முடிஞ்சு போச்சு. இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதிகளும் இருக்காங்க, கோவில்களும் இருக்கு. அதையும் நம்ம போய் அந்த கோவில்களுக்கு போய் தரிசனம் பண்ணலாம். அதுக்கு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோக்கெல்லாம் நான் தெளிவா கொடுக்குறேன். இப்ப ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? இதை என்னுடைய அனுபவத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எடுத்து என்கிட்ட வர்றவங்களுக்கு நான் சொல்லி மிகப்பெரிய ஒரு நல்ல பலன் கிடைச்சிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். இது வரைக்கும் இப்படி நான் ஒரு வீடியோ போடவே இல்லை. எவ்வளவு பரிகாரங்கள் பலன், ராசி பலன் நம்ம சொல்லுவோம். ராசி பலனுங்க இப்போ பொதுவா மேச ராசிக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன், சரியா? உங்களுடைய லக்கணம் எனக்கு தெரியாது, என்ன திசை போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது. ராசிக்கு மட்டும் சொல்லிட்டு நீங்க நான் பார்த்துட்டு ஏயா எனக்கு ஒண்ணுமே நடக்கல, நீ சொல்லிக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். பொதுவா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல விஷயத்த ராசி பலன்ல சொல்லத்தான் செய்வாங்க. நான் முதற்கொண்டு துல்லியமா உங்களுக்கு என்ன நடக்க போகுது, என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்றதுக்கு இந்த காரகத்துவம் தான் வேணும், இந்த நட்சத்திரம் தான் வேணும். இப்ப என்ன திசை நட்சத்திரம் போயிட்டு இருக்கு, இதுல ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, இதை சரி பண்றதுக்கு இந்த நட்சத்திரத்தை நம்ம இயக்க வேண்டும், நல்ல முறையில இயக்க வேண்டும். இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள இதை நான் இன்னும் விரிவா நான் சொல்ல போறேன். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம சேனலை பாருங்க, புதுசா பாக்குறதா இருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வரும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, ஒரு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் ஈஸ்வரன், சிதாராம ஜோதிடர். நன்றி, வணக்கம்.